இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ராகி கொழுக்கட்டையும் வெள்ளை சன்னாவை தான் வேக வைக்க போகிறேன். இந்த ராகி கொழுக்கட்டை ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வெள்ளை மூக்கடலை வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சிருந்தேன். குக்கரில் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு ப்ரெஷர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ராகி மாவுக்கு வந்து தண்ணி சூடு பண்ண எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் 1½ கப் வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்சு உப்பு, தண்ணி நல்லா சூடானதுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். பேனில் வந்து 1/4 கப் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் வந்து துருவின தேங்காய் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையும் அந்த தேங்காயும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஷீட் மாதிரி சப்பாத்தி கட்டையிலே வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு குட்டியாக உருண்டை மாதிரி பிடிச்சி குழி மாதிரி பண்ணி எனக்கு வந்து ஷேப்பில் வந்து கொழக்கட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்து பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே பிடிச்ச கொழக்கட்டையை வந்து ஸ்டீமரில் வந்து எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சைட்லேயே வந்து ஒயிட் சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு. அதே ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு ராகி கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து பால் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பால் எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக் வந்து நாங்கள் 3 பேருமே வந்து ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். இதோட அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.